அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றுமொரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கை அதிபர் சேவை போட்டி பயிற்சிக்கு தோற்ற இருக்கின்ற பரீட்சார்த்திகளுக்கான பாடசாலை நிர்வாகம் தொடர்பான சம்பவ கேட்கை வினாத்தாளினூடாக சந்தித்திருக்கிறோம். கடந்த வாரம் என்னுடைய அலுவலக நிமித்தம் புதன்கிழமை வகுப்பு நடைபெறாததால சனிக்கிழமை நடந்தது. ஆனால் இந்த புதன்கிழமை வழமை போல வகுப்பு நடைபெறுவது. எதிர்வரும் புதன்கிழமையும் ஒரு மீட்டிங் இருக்காடியா, புதன்கிழமை வகுப்பு நடக்காது. அதை அடுத்த 28ஆம் தேதி சனிக்கிழமை வகுப்போட சேர்த்திருப்பேன். அப்படியே இருந்தாலும் அந்த மாதத்துக்குரிய உங்களுக்குரிய 4 கேஸ் ஸ்டடி கிளாஸ் ஷுவராக நடக்கும். நினைக்கிறேன் இந்த மாதம் நாங்கள் 4வது வகுப்புல இணைந்திருக்கிறோம் நினைக்கிறேன். உங்களுக்குரிய சொன்ன மாதிரி நானும் சுபாரன் சேர்ந்து மாதத்தில் 8 வகுப்புகள் நிச்சயம் நடைபெறும். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் சில வேளைகளில் வகுப்புகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடைபெறக்கூடும். நேர மாற்றங்கள் வரலாம் என்ற எல்லாரும் அலுவலக வேலைகளில் இருக்கிறதால அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும். இருந்தாலும் உங்களுக்குரிய பயிற்சிக்கான வழிகாட்டுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிபர் சேவை போட்டி பயிற்சியை மார்ச் மாதம் நடைபெறும் என்று சொல்லி உங்களோட வர்த்தமானியில சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மார்ச் மாத நாட்காட்டியில எங்களுடைய பரீட்சை இல்லை. ஆகவே ஏப்ரல் மாதம் முதற்கிழமை அல்லது இறுதிக்கிழமை தான் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் தவறினால் மே மாதம் தான். ஆகவே நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற வேகத்தை குறைக்கக்கூடாது. ஆனால் கிளாஸுக்கு போகணுமோண்டா அது தேவை. நீங்கள் படிக்கிறது தொடர்ச்சியா இருக்கும். கிளாஸுக்கு போறது என்னன்னு சொன்னா, நாங்கள் பரீட்சையில பதகளிப்பு, பரீட்சை பதகளிப்பு நாங்கள் படித்து கொண்டிருக்கணும் என்கின்ற அந்த தோற்றப்பாட்டை உருவாக்குவதனூடாக உங்களை படிக்க தூண்டுவதை ஒழிக்க, நாங்கள் சொல்றபடியேதான் பரீட்சைக்கு வரும் என்று 100% சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக நடைபெற்ற எல்லா பரீட்சையிலையும் ஒரு பரீட்சை வினாத்தால அணுகுவது சம்பந்தமான வழிகாட்டலை தான் நாங்கள் வழங்குவோமே ஒழிய, அதை அந்த வழிகாட்டலை பின்பற்றி சித்தி அடைகிறதும் உங்களுடைய கட்டுத்தல். அதுக்கு நாங்கள் உரிமை கூற முடியாது. நீங்க பாஸ் பண்ண உடனே நான் படிப்பிச்சா பாஸ் பண்ணேன். ஆனால் அந்த உங்களுடைய தைரியத்தை அல்ல உங்களோட தத்துணிவை அல்ல உங்களுடைய வினாத்தாலை அணுகிற ஆற்றலை மேம்படுத்துவதற்கு இந்த வகுப்புகள் வழி. இப்போ பார்த்தா பெரும்பாலாக காசை கட்டி வகுப்புல இணைகிறார்கள். ஆனால் வகுப்புல ஜாயின் பண்றதில்லை. ஏன்னாண்டா ரெக்கார்டிங்கை பார்ப்போம், ஒரு ரெக்கார்டிங்கையும் பார்க்கறதில்லை. இனி பரீட்சை அறிவிச்ச உடனே விழுந்தடிச்சு கொண்டு ஓடி திரும்பி நம்ம படிக்கணும். ஆனா தொடர்ச்சியான படிப்பில இருக்காக மேல வந்துரு. அப்ப இந்த முறை வளமையாக சிங்கள சகோதரர்களோட போட்டி போட வேண்டிய தேவை இருந்தது. இந்த முறை அந்த பிரச்சனையே இல்லை. மாவட்ட ரீதியாகத்தான் நிரப்பப்படுகிறது. அப்ப இந்த நேரம் உங்களோட உங்களுக்கு போட்டி. அதை சரியா பயன்படுத்தினா நீங்க மேல வந்துடலாம். ஆனால் சிலர் இந்த இடத்துல கேலஸா இருந்துட்டு பிறகு கவலைப்படுது. ஆகவே கட்டணம் செலுத்தி வகுப்பு கண்டு கட்டணம் செலுத்தினா ஜாயின் பண்ணுங்க. இல்லாட செலுத்தாம விடும். நீங்கள் காசை தந்து அந்த காசை பெறுகிற நாங்கள் அதாவது ஒரு பலனை அடையணும்னா நீங்கள் வகுப்புல இணைந்தால்தான் அதுக்கு உச்ச பயன் கிடைக்கும். எங்களுக்கு தெரியும்னா சில சமய நம்பிக்கைகள் இருக்கிறார்கள் தெரியும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எங்களுக்கு சேரணும்னு சொன்னா அதுல நீங்கள் பங்குதாரர்களாக மாறணும், பார்வையாளர் இருக்கக்கூடாது. ஆகவே இனி வரும் வகுப்புல ஜாயின் பண்ணுங்க. வகுப்புல ஜாயின் பண்ணாதான் அந்த நேரம் தான் நீங்கள் படிப்பீங்க. பிறகு படிப்போம்ன்றது சாத்தியமே இல்லை. அதுவும் டீச்சர்ஸா இருக்கிற உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டை போனோன்னா வீட்டு குடும்ப சூழல், பிறகு பாடசாலைக்கு வந்தால் பள்ளிக்கூடம், டியூஷன், அது இதுண்டு சமூக சேவைகள் பல இதுகள் இருக்கிறதால உங்களால தனியே இருந்து படிக்கிறன்றது சாத்தியம் இல்லை. ஒன்று குரூப் ஸ்டடியாக இருக்கும், அல்லது போய் கிளாஸ் நேரடியாக இணைந்து இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, நாங்கள் போவோம். இந்த இன்றைக்கு தரப்பட்டிருக்க வினாத்தால பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கள வினாத்தாள்ல வந்த கேள்வி. அதை அப்படியே போட்டிருக்கேன் முதலாவது. 2வது கேள்வி ஒரு புதிய அரசாங்க போசாக்கு வேலை திட்டம் சம்பந்தமான விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக போட்டிருக்கு. நான் 2வது கேள்வி தான் முதலாக போப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு, கல்வி அமைச்சால வெளியிடப்பட்டு.
பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் அரசின் போசாக்கு வேலை திட்டம். இப்படி ஒரு சர்க்குலர் வந்து 2025. அதுக்கு பிறகு இப்படி ஒரு கைநூல் வந்திருக்கிறது. இந்த கைநூல் உங்களுக்குரிய பாடசாலை போசாக்கு உணவு வேலை திட்டத்தின் நோக்கம் என்ன, என்ன வகையான உணவுகளை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வழங்கணும், அதை எப்படி மேற்பார்வை செய்யணும் என்று சொல்லி பல்வேறு சமையல் இடத்தின் துப்புரவு எப்படி இருக்கணும், எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிறதாக அந்த சுற்றறிக்கை 14/2025 சுற்றறிக்கையை உள்ளடக்கி இந்த வினாத்தாள் இந்த கையேடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கையேட்டை அடிப்படையாக வச்சு கொண்டும் எதிர்வரும் காலங்களில் உங்களுக்குரிய பரீட்சைக்கு நீங்கள் எவ்வாறு தயாராகிற பொழுது இந்த கையேட்டை எவ்வாறு நாங்கள் விடை எழுதுகிற பொழுது அதில் உள்ள விடயங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் நோக்கோடு தான் இந்த வினாவை நான் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே போசாக்கு உணவு வேலை திட்டம் சம்பந்தமாக ஒரு வினா முந்தி செய்திருப்போம் நினைக்கிறேன். செய்து நாங்கள் மேலே ஞாபகம் இருக்கிறது. எப்படியோ நீங்கள் பாடசாலை போசாக்கு வேலை திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா, மற்றது மாணவர் தலைவர்கள் ப்ரிவேக்ட் என்று நிறைய விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. பெரும்பாலான விடயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில விடயங்கள் பார்க்கல, அடுத்தடுத்த வகுப்புகள் அதில் பார்க்கக்கூடிய இருக்கு. கந்தகபுர மகா வித்தியாலயம் 94 மாணவர்கள் கல்வி ஏற்கும் பின்தங்கிய கிராமத்தில் இருக்கிற வகை 2 பாடசாலையாகும். இது ஒரு பிரயோஜனம் வந்துட்டு ஓகே, வகை 2 பாடசாலையாகும். திரு பண்டார அண்மையில் இலங்கை அதிபர் சேவைக்கு உள்ளீர்க்கப்பட்டு குறித்த பாடசாலையில அதிபராக நியமனம் பெற்றிருந்தார். பாடசாலையை பொறுப்பேற்ற நாளில் இருந்து இந்த பண்டார வந்து என்ன செய்யறாங்க, பாடசாலை சூழலை வடிவாக தான் பாடசாலையை பொறுப்பேற்ற நாள்ல இருந்து ஆள் வந்து பள்ளிக்க சூழலை வடிவாக தான் அணிச்சு கொண்டா இருக்கு. உங்களுக்கு ஒரு பாடசாலையில அதிபராக வந்தால் அல்லது ஒரு நிறுவனத்தின் தலைவராக வந்தால் அவற்றை முதலாவது வேலை என்னென்றால் அந்த பாடசாலை சூழலை அல்லது அந்த நிறுவனத்தை மேற்பார்வை செய்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற விடயங்களை அவதானித்து என்னத்தை மேற்கொள்ளணும் அல்லது என்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விடயங்களையுமே அவர் பார்க்கும். அதான் ஒரு பாடசாலை தலைவர் என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற பணி. அது பாடசாலை தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவன தலைவராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு முகாமையாளராக இருந்தாலும் சரி, அவற்றை பணி என்னன்னா முதலாவது தன்னுடைய நிறுவன சூழலை புரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் சொல்றார்கள் சூழ்நிலை பகுப்பாய்வை செய்யணும். அப்ப இந்த பண்டாராண்ட இந்த அதிபர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பாடசாலையின் சூழலை நன்கு அவதானித்து வந்த பண்டார பெரும்பாலான பிள்ளைகள் அழுக்கடைந்த உடைகளுடனும் கிழிந்த சப்பாத்துக்களுடன் வருகிறதுடன் வனிஸ்பான் போன்ற உணவுகளை கொண்டு வந்து சாப்பிடுவதை, சில மாணவர்கள் எதையுமே கொண்டு வராமல் வாடிய முகத்துடன் அமர்ந்திருப்பதையும் கண்டுகொண்டேன். அப்ப அந்த பாடசாலை சூழலை இவர் அவதானிச்சு கொண்டிருக்கிறார். எப்படி அவதானிக்கிறார்னா பிள்ளைகள உடுப்பை பார்க்கிறார், சப்பாத்து பார்க்கிறார், வகுப்புறைன்னு பார்க்கிறார். அந்த அவர் தன்னுடைய சிச்சுவேஷன் அனலைஸ், சூழ்நிலை பகுப்பாய்வு, சில நேரம் தமிழ்ல மொழிபெயர்ப்பார்கள் சாத்திய பகுப்பாய்வு. எப்படியோ அந்த அதிபரால் நியமிக்கப்பட்டவர் அதை கவனிச்சு கொண்டு இருக்கிறார். அக்கிராம மக்கள் பெரும்பாலும் கூலி வேலை செய்பவர்களாகவும் மது போதைக்கு அடிமையானவர்களாகவும் இருப்பதை கிராம சேவர்கள் உரையாடி நான் கண்டிருந்தேன். அப்ப இந்த வசனம் என்னத்தை சொல்லு, எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லத்தான் சொல்லுங்க. ஏன் அப்படி பிள்ளைகள் வரி நம்ம அறியிற கிராம சேவை. ஓகே, ஓ அதொண்டு. அடுத்த இன்னொன்று சார், கல்வி அறிவு மட்டும் குறைவான சமூகமா இருக்கலாம் சார். உதவி கிடைக்காது. ஓகே, வேற
கிராமத்துல சூழல் சூழல் அறிஞ்சு சொல்றாரு சார் கிராமத்துல. அவர் அந்த சமூகத்துக்குள்ள ரங்குற தனியா பாடசாலைக்குள்ள மட்டும் நிக்க என்ன செய்யறால் பிள்ளைகளை அவதானிச்சு போட்டு பிள்ளைகளோட பேக்ரவுண்ட் அறிகிறதுக்காண்டி சமூகத்துக்கு இறங்குற பாருங்க. ஜிஎஸோட போய் காய்ச்சிருக்கு என்றால் அந்த சமூகத்தினுடைய அடிமட்டம் வரையில ஆள் ரங்குது. ஏனென்றால் தன்னுடைய பாடசாலை சூழல் தனியா பிள்ளைகள்ல மட்டும் தங்கி இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையில பிள்ளைய மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் எதையுமே செய்யலாம். அந்த பிள்ளையோட தொடர்பட்ட பெற்றார்களின் பங்களிப்பும் தேவை. அப்ப அவர் போய் உள்ளுக்க பார்த்தால் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு கஷ்டப்பட்ட சனம், கூலி வேலை செய்யறாங்க, அன்றன்றைக்கு வருமானங்களை கொண்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் மது போதைக்கு அடிமையா இருக்கு. அப்ப மது போதைக்கு அடிமையா இருக்கிறோம் சொன்னால் அவர்கள் பிள்ளைய கவனிக்க மாட்டோம். அப்போ பிள்ளை இங்க பாடசாலைக்கு வருகிற பொழுது சாப்பாடு இராது, வீட்டுல குடும்ப வன்முறைகள் இருக்கும். மது போதைக்கு அடிமையாண்டால் கணவன் மனைவி சண்டையை அப்படி என்று இருக்கும், வீட்டுல ஒரே அமளி துமளியா இருக்கும். அப்ப பிள்ளைக்கு குடும்ப வன்முறைகளால பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப பெற்றார் பிள்ளையில அக்கறை குறைஞ்ச குடும்பம் என்றது. அதான் அந்த அழுக்கடைந்த உடைகளும் கிழிந்த சப்பாத்துகளும் பெரியனம்னு சொன்னால் வறுமை என்றதை விட அந்த அக்கறை இல்லை என்றது அனுப்பு. உடுப்பு சிமாட்டா இருக்கு, அதாவது ரோயல் ஃபேமிலி மாதிரி ஹை லெவலா இருக்காட்டாலும் குவாலிட்டியா இல்லாட்டாலும் ஒரு தோச்சு உலர்ந்த நீட்டா இருக்கிற சிமாட்டா இருக்கும். இங்க அப்படி இருக்கு. என்ன பெற்ற அக்கறை குறைவு, கிளின்ஸ் சப்பாதுன்றது நீங்க சொல்ற விஷயம் வறுமை என்றது காரணமா இருக்கலாம். வயற்காணிகளை கொண்ட அக்கிராமத்தில் பெரும்பாலானோர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பிருந்தும் அதை பயன்படுத்தாமல் வறுமையில் உழல்வதையும் பிள்ளைகள் மாலை வேளைகளில் தாய்மாருடன் விறகு பொறுக்க செல்வதை அவதானித்த பண்டாரர் கல்வியின் ஊடாகவே மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என தீர்மானித்தார். அப்ப ஜிஎஸ்ஓவை காய்ச்சவர் அந்த ஊரை பார்த்தா ஊர்ல நல்ல வேலை எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த மது போதைக்கு அடிமையானவர்கள் என்று சொன்னா அவர்கள் அந்த தங்களுடைய முதலிட்டு மினக்கட்டு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்டா அண்டை போய் வேலை செய்யணும், உழைச்சி வர காசுல குடிச்சு வச்சு கொண்டு போகும். வயற்காணிகள் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, பலம் வயல்காணி அந்த கிராமத்தின் பலம், பாடசாலையின் பலம் இல்லை. பாடசாலைக்கு அது வாய்ப்பு, பெற்றார்கள் வயல்காணிகளை கொண்ட பெற்றார்கள் சொன்னா அவருடைய வயல் இருக்கின்ற வயல விவசாய நடவடிக்கை செய்யலாம். ஆனா அவர்கள் அதை பயன்படுத்தாமல் இப்படி கூலி வேலை செய்து கொண்டு வறுமையில உழந்து கொண்டு இருக்கு. இப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும், அம்மா மேல் பின்னேரம் பிறகு பொறுக்க சொல்லுங்க அவையோடைய போறது. அப்ப அப்படி போட்டு வந்தா அவன் சின்ன களைச்சி போகணும், அதான் பள்ளியில் தர மாட்டான், அல்லது தான் சுயமா படிக்கிற வாய்ப்புகள் இருக்கா. அதான் சொல்லி அப்ப பண்டார யோசிக்கிற இது எல்லாத்தையும் ஒரு கல்விக்குள்ளால மாத்தலாம், வேற வழி இல்லை என்று தீர்மானிக்கிறேன். ஆசிரியர்கள் வருகை தராத சந்தர்ப்பங்கள் வகுப்பறைக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது பாடசாலையில் வழங்கப்படும் உணவை நம்பியே அவர்கள் வருவதை அறிந்து கொண்டவுடன் சில மாணவர்கள் அவற்றை பாடசாலைகளை சாப்பிடாமல் வீட்டுக்கு கொண்டு செல்வதையும் அவதானித்த போதிலும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா போய் பார்க்கிற கிராமத்தை பார்த்துட்டார். இப்ப வந்து கிராமத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு பிறகு டீச்சர் வர நாளையில வகுப்புறைய போறேன். பாருங்க, போதனா தலைவர் என்ற அந்த பாத்திரத்தை எடுக்கிறார். என்ன செய்யறார், பாடசாலையில அதிபர் வந்து டீச்சர் வர நேரங்களில் வகுப்பு போய் பிள்ளைகளோட கதைக்கிறார். அதாவது பிள்ளைகளின் மனநிலைகளை அறிகிறதுக்காக அந்த சூழலை இனங்காண்டி பிள்ளையோட கதைச்சார். படிகள் பெரும்பாலான இந்த பள்ளிக்கூடங்கிற உணவை நம்பி தம்பரி என்றால் குடும்ப வறுமையால இருந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல சாப்பாடு தரணும் பேரு. சில மாணவர்கள் அவற்றை சாப்பிடாமல் வீட்டுக்கு கொண்டு செல்வதையும் அவதானித்த போதிலும் கண்டுகொள்ளாமல் இருந்தது. ஏன் பிள்ளையார் வீட்டு கொண்டு போயினும் தம்பி தங்கச்சி கொடுக்கவே இருக்கலாம், அல்லது அம்மா சுயம் இல்லாம இருக்கலாம், அவ கொடுக்கவே இருக்கலாம். டீச்சர் பள்ளிக்கூடத்துல பாட்டிவா அவதானிச்சிருக்கா. உண்மையான பிரச்சனை அது. சில பாடசாலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை நீங்க கொடுக்குற சாப்பாடை கவனம் கொண்டு போகும்.
சில பிள்ளைகள் கொண்டு போறது என்னதுன்னா 2 வகையான பிள்ளைகளையும் நான் சந்திச்சிருக்கேன். வீட்டுக்கு சாப்பாடை பள்ளிக்கூடத்தார சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு போற 2 வகையான பிள்ளைகளை சந்திச்சிருக்கேன். அந்த 2 வகையான பிள்ளைகளை யாருன்னு சொல்லுங்க. சாப்பிடாம சாப்பிடாம அந்த உணவு சரியில்லைன்னு சொல்லி வசதியான பிள்ளையும் கொண்டு போவோம் சார் ஓ சாப்பிடாம. ஓகே மற்றது கஷ்டமான பிள்ளையும் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கறதுக்காண்டி கொண்டு போவோம். ஓகே வெரி குட். சாப்பாடு டேஸ்ட் இல்லாது. என்னன்னா இந்த 2 வகையான பிள்ளைகள் இருக்கு பள்ளிக்கூடம். ஒன்று இந்த ரோயல் ஃபேமிலி என்று சொல்ற ஹை லெவல், அதாவது வீட்டுல செல்லம் கொடுத்து குடும்பம் பணக்கார குடும்பமா இருக்காது, ஆனா வீட்டு கடன் செல்லமா இருக்கும் பிள்ளைக்கு. அந்த பிள்ளை இந்த சாப்பாடை சாப்பிடாது. இதை நக்கலா பார்த்து கொண்டு போவோம். என்னென்ன வீட்டை நாய்க்கு போடுறாங்கன்னு சொல்லி. இன்னொரு பிள்ளை இருக்குது, சாப்பாடு இந்த பாடசாலை தர சாப்பாடு தான் அந்த பிள்ளைன குடும்பத்தின் கண்ணு. ஒரு பிள்ளை நாங்கள் இப்படி காய்ச்சுண்டோக அந்த பிள்ளை சொல்லிச்சு தன்னை தங்கச்சி எங்க சாப்பிட இருப்பாம அவ கொண்டே கொடுக்கலன்னு தான் நான் சாப்பாடு உண்டோம். இப்ப சாப்பிட்றாண்டா இல்லை சார் நான் வீட்டு கொண்டே சாப்பிட்றேன். என்னண்டா அந்த பிள்ளை அதை கொண்டே தன் தங்கச்சியோட பகிர்ந்து உண்ணுற ஒரு குடும்ப வறுமையில இருக்கு. அந்த சாப்பாடு தான் அந்த வீட்டுல அந்த பிள்ளைகளுக்குரிய சாப்பாடாக இருக்கு. இப்ப இங்க அந்த பிள்ளைகள் கொண்டு போறது அந்த முதலாவது கேட்டகரி இல்லை, 2வது கேட்டகரி. முதலாவது கேட்டகரின்னா அது திமிர், பணத்திமிர், அல்லது இப்படியான உணவுகளை சாப்பிட மாட்டேன், ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுவினோம், அல்லது சாப்பாடு சரியில்லைன்றாலும் கொண்டு இஞ்ச கொட்டினா பேசினோன்னு வீட்டை உடனே கொட்டுற பிள்ளைங்க இருக்கு. அப்படி ஒரு குரூப். இன்னொன்று ஒன்றுமே வழி இல்லை, இதையாவது கொண்டு சாப்பிடுவோம் நினைக்கிற குரூப். அப்ப இங்க அந்த பிள்ளை சில பிள்ளைகள் சாப்பிடாம கொண்டு போனா அவ்வளவு வரமே வீட்டு. அப்ப இங்க அந்த சொல்லாமலே விடயங்களை சொல்லுகிறார்கள். அந்த பாடசாலை சூழல்ல இருக்கிற குடும்பங்கள் பாடசாலையில வழங்குற மதிய உணவை நம்பி இருக்கு. இப்ப இவ்வளவும் அவதானிச்சு இவ்வளவு அக்கறையா இருக்க பண்டார பக்கண்டு டீச்சர்ஸையும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு STECயையும் கூப்பிட்டு டிஸ்கஷன் செய்வேன். அதுல மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை இன்னும் உயர்த்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுடன் தான் அதில் நேரடியாக தலையிட போவதாகவும் கண்காணிப்புக்காக புதிய குழுவை அமைக்க போவதாகவும் அறிவித்தேன். இங்க பாருங்க, இந்த பண்டார இந்த பள்ளிக்கூடம் கனநாள் ஆகல, கொஞ்ச நாள். ஆகவே அவர் இந்த மதிய உணவு சிஸ்டத்தை ஏற்கனவே இருக்கிற குரூப் தான் நடத்தி கொண்டு வரோம். இப்ப இவர் இப்ப அவதானிக்கிறார், பார்த்தவொன்னு விளங்கிட்டு இவருக்கு குடும்ப சூழல் கடன் நஷ்டமா இருக்கிற ஒரு ஊர். ஆகவே அந்த பிள்ளைகள் இந்த உணவை தான் நம்பி இருக்கு. அப்ப நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணோம், இன்னும் தரமானதாகவும் தரத்தை இன்னும் உயர்த்தணும் தான் சொல்லுவோம். இப்ப வழங்கப்படுற உணவு தரமில்லை என்று சொல்லிட இருக்கிற தரத்தை விட இன்னும் உயர்த்தணும் என்று சொல்றோம். அதுல நேரடியா தலையிட போறோம்னு சொல்றேன். அதாவது நான் பார்ப்பேன், அதுக்காண்டி ஒரு குழுவையும் போடணும். அப்ப ஏற்கனவே குழு இருந்தாலும் கண்காணிப்புக்காக புதிய குழுவை அமைக்க போதான்னு சொல்றேன். பழைய குழு இந்த காலம் முடிஞ்சோ இல்லையா தெரியாது. அது சொல்ல நான் நேரடியா தலையிடுவேன் பார்ப்பேன். இந்த கேஸில எந்த சந்தர்ப்பத்திலையும் நேரடியாக போசாக்கு உணவு திட்டத்தை பற்றி கதைக்கல, ஆனாலும் கதைக்கும். பாருங்க, வாடிய முகத்துடன் அமர்ந்திருப்பதை அவர் கண்டு கொண்டார் என்று சொல்லுகிற பொழுது ஒன்று பிள்ளை பசியோட இருக்கு, அல்லது சில தொற்றா நோய்களின் தாக்கத்திலே இருக்கு. இப்ப பிள்ளைக்கு டயபிட்டிஸ் இருக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப வருது. அதாவது சில பிள்ளைகளுக்கு இந்த மந்த பூசணை இருக்கலாம். எப்படியும் அந்த பிள்ளைகள் சாப்பாடு கொண்டு வராம பிள்ளை வாடிய முகத்தோட இருக்குது, சாப்பாடை வீட்டை கொண்டு போகுது, என்ன வறுமையில இருக்குது. ஆகவே அது மதிய உணவத்தான் நம்பி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க போய் நான் தரத்தை உயர்த்த போறோம்னு கதைக்கிறார். சரி பாப்போம், நீ கேள்விய பார்ப்போம். பண்டாரட நீர் இனங்கண்ட தலைமைத்துவ பண்புகள் 3 சொல்லணும். பாடசாலைக்கும் சமத்துவ தொடர்பை வலுப்படுத்த கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் பண்டார கிராம சேவர் மற்றும் விவசாய அமைப்புகளுடன் சேர்ந்து சில விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முயற்சித்தார். எவ்வாறான முன்மொழிவுகளை நீர் அவருக்கு வழங்கும். இந்த கேள்வி உங்கள்கிட்ட பந்த போட்ட அங்கே இல்லை, உங்கள்கிட்ட தந்துல. சரி, அடுத்தது
பாடசாலை மாணவருக்கு உணவு வழங்கும் அரசின் போசாக்கு வேலை திட்டத்தின் ஒரு முக்கியமான உள்ளூர் உணவு கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்ப ஒரு அதிபராக உமது ஆலோசனைகளும் முன்வைக்கும். இதில் எழுதப்படாது உள்ளூர். அடுத்தது பாடசாலை மாணவருக்கு உணவு வழங்கும் அரசின் போசாக்கு வேலை திட்டத்தின் மூலமாக பாடசாலை என்று சமூகத்துக்கு கடத்தப்படக்கூடிய ஆரோக்கியமான அம்சங்கள். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த பண்டாரட்ட நீங்கள் கண்ட சிறந்த தலைமைத்துவ பண்புகள் சொல்லுங்க. 3. பாடசாலை போதனா தலைமைத்துவம், அவதானித்தல் செயல்பாடு. SWOT analyzer. ஓகே, சூழ்நிலை பகுப்பாய்வு. சூழ்நிலை பகுப்பாய்வு. போதனா தலைமைத்துவம். போதனா தலைமைத்துவம். போதனா தலைமைத்துவம். பாடசாலை சமூகத்துடன் சிறந்த தொடர்பாடலை. ஓகே, தொடர்பாடு. தொடர்பாடு. சரி, பாவம். முதலாவது சிச்சுவேஷன் அனலைஸ், சூழ்நிலை பகுப்பாய்வு. தான் கடமையாற்றும் நிறுவனம் தொடர்பான ஒரு சூழ்நிலை பகுப்பாய்வை செய்கிறது. அவருடைய நல்ல ஒரு தலைமைத்துவத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையின் அதிபர் என்று சொல்லப்படுவது அந்த பாடசாலையின் தலைவர். இப்ப பாடசாலை தலைவராக அல்லது முகாமையாளராக இருக்கிற லீடர் அல்லது மேனேஜராக இருக்கிற இந்த பண்டார் ஒரு தலைவருக்குரிய பண்பு அந்த சூழலை இனங்காண்டு அவதானிக்கிறான்னு சொல்லி. அப்ப சிச்சுவேஷன் அனலைஸ் முதலாவது. சரி, 2வது போதனா தலைமைத்துவம். அதுக்கு நீங்கள் சொல்ற உதாரணம், ஆசிரியர்கள் வராத நேரங்களில் வகுப்பறைக்கு செல்றார் என்றால் அவர் ஒரு கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுறாரோ இல்லையோ அந்த பாடசாலையின் தலைவராக அது செய்யுது. அடுத்தது சார், அதை எப்படி சொல்லலாம் தானே, மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு போதனா தலைமைத்துவத்தின் ஊடாக ஊக்கமளித்து. ஓகே, நாங்கள் சுருக்கமா சொல்றோம், நீங்கள் உங்களுடைய மொழி நடையில வடிவா எழுதலாம். நாங்கள் கிளாஸ்ல இப்படி இந்த விடையை நான் முழுமையாக வசனமா சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு கைட் பண்ண உண்மையா அந்த கிளாஸ் வசதி அளிப்பாளர். நாங்கள் எல்லாம் உங்களோட வசதி அளிப்பாளர். நிலை மாற்று வழிபாகத்தை தான் நாங்கள் எடுக்கிறோம். சோசை காட்டுறோம், கேள்வியையும் காட்டுறோம், இதுக்கு இப்படி இப்படி எழுதலாம்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் பாடசாலையில இன்றைக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்துல செய்ய போறதும் அதுதான். பிள்ளைக்கு வழிகாட்ட போறீங்க, எங்க இருக்குது, எப்படி தேடணும், தேடுறவுடைய பாதுகாப்பான வழி அவ்வளவுதான் காட்டும். அது மாதிரிதான் இதுவும். அதை நாங்கள் சொல்றதுதான் விடை என்று இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்றதை விட மேம்பட்ட விடைகள் உங்கள்கிட்ட இருக்கு. என்ன நீங்கள்லாம் பாடசாலையின் அடிமட்டத்திலேருந்து வேலை செய்து கொண்டு இருக்காங்க, களத்திலே இருக்கிறாங்க நீங்கள். அப்ப உங்களுக்கு தான் அது. ஓகே, அடுத்தது சொன்ன சிறந்த தொடர்பாடத்து. அதை இன்னும் சிறப்பா சொன்னார்கள், சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் இடையிலான ஒரு நல்ல தொடர்பாடலை போன்று நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இதுக்கு எப்படி என்றால், ஒன்று பிள்ளைகளோட போய் கதைச்சு பிள்ளைகள பிரச்சனையை பார்க்குறார், இன்னொன்று சமூகத்துக்கு போய் ஜிஎஸோட கதைச்சு அந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுறார். இங்கால பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு டீச்சர்ஸை கூப்பிட்டு வச்சு அவையோட கதைக்கிறேன். ஆகவே அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு. அப்ப இங்க இன்னும் ஒன்றும் சொல்லலாம், இங்க டிசிஷன் மேக்கிங் தீர்மானம் எடுத்தலும் இருக்கு. இன்னைக்கு ஒரு இடத்தை சொல்றாங்க, கல்வியின் ஊடாகவே மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று தீர்மானிக்கிறார். இவர் கல்வியின் ஊடாகவே மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று தீர்மானித்தார். அப்ப டிசிஷன் மேக் பண்ணிட்டு இந்த பள்ளிக்கூடத்துல நாங்கள் முதல்ல எஜுகேஷனுக்காக தான் டெவலப் செய்யணும். அதுக்காக இங்கே சொல்ற தான் நேரடியா தலையிட போறேன், புதிய குழு அமைக்க போறேன். அப்ப டிசிஷன் மேக்கிங் சரி, என்ன செய்யற, பிளான் பண்ற, செயற்படுத்து. அப்ப தீர்மானம் எடுத்தல்னு அவர்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு பண்பு. அப்ப நீங்கள் இதுல நீங்கள் எழுதுகிற பொழுது இது சரியோ பிள்ளையோன்ற ஒரு டவுட் பேர் வளமே. அப்படித்தான் எங்களுக்கு நாங்க அப்படியே எழுதுகிற பொழுது இது சரியோ பிள்ளையோன்ற ஒரு டவுட். அப்படி டவுட் வந்தால் நீங்க என்ன செய்வோம்னால் உதாரணத்தை காட்டும். தீர்மானம் எடுக்கும் கல்வியினூடாக மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்று தீர்மானிச்சதும்,
புதிய கண்காணிப்பு குழுவை அமைக்க போவதாக அறிவித்தது ஒரு டிசிஷன். முதலாவது எழுதணும் இது இல்லை, டிசிஷன் மேக்கிங் இல்லை. முதலாவது விடையாவது எழுதுவோம் சொல்லுவோம். சூழ்நிலை பகுப்பாய்வு. சிச்சுவேஷன் அனலைஸ். அதுல இருந்து தான் நீங்க மற்ற முடிவுக்கெல்லாம் போக முடியாது. ஆகவே விடை எழுதுகிற ஒழுங்கண்ட ஒன்று இருக்கிறது. அப்ப எந்த விட முதல் வரணும் என்று தீர்மானிக்கணும். இங்க முதலாவது சூழ்நிலை பகுப்பாய்வு. அதுல இருந்தால் அடுத்ததெல்லாம் கட்டி எழுப்பப்படுது. மற்றதுல மாறினாலும் முதலாவது விட அது அந்த டிசிஷன் சிச்சுவேஷன் அனலைஸ்ல இருந்தான், ஸ்வாட் அனலைஸ்ல இருந்தான். அவர் இந்த டிசிஷன் மேக்கிங்கும் பாரு, அந்த போதனா தலைமைத்துவத்துக்கும் போற, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வளர்க்குது. அப்போ ஒன்று சூழ்நிலை பகுப்பாய்வு செய்கிற ஒரு தலைவர் தான் சார்ந்த நிறுவனத்தின் சூழ்நிலையை இனங்காணும், அல்லது நிறுவனத்தின் பலவீனம் வாய்ப்புகள் தடைகளை இனங்காண்ற செயற்பாடில் ஈடுபடுது. ரெண்டாவது சிறந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். ஜிஎஸோட கதைக்கிறார், எஸ்டிசியோட கதைக்கிறார், பிள்ளைகளோட கதைக்கிறார், டீச்சரோட கதைக்கிறார். மூன்றாவது போதனா தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கிறார், அல்ல போதனா தலைமைத்துவத்தை வழங்குகிறார். ஆசிரியர்கள் வராத போது வகுப்பறைக்கு செல்றது ஒருவர். அடுத்தது தீர்மானம் எடுத்த டிசிஷன் மேக்கிங். கல்வியினூடாக மாற்றத்தை ஏற்படுத்தவும் தீர்மானிக்கிறார். கண்காணிப்புக்காக புதிய குழு அமைக்கும். சரி, 4 சொல்லிக்க, நீங்க 3 எழுதினா சரி. அடுத்தது பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்தும். அக்கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார நிலையையும் மேம்படுத்தும். திரு பண்டார கிராம சேர் மற்றும் விவசாய அமைப்புகளுடன் இணைந்து சில விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முயற்சித்தார். எவ்வாறான முன்மொழிவுகளை நீர் அவருக்கு வழங்கும்? அங்க வாய்ப்பு ஒன்று இருக்கு சார். என்னன்னா வயற்காணி இருக்குது. ஓகே சார், போதை வஸ்து சம்பந்தமான நீங்கள் சரியான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. 2 விஷயம் சரியானது. ஒன்று, மது போதைக்கு அடிமையா இருக்குன்னு சொன்னது போதை பொருளுக்கு அடிமையா இருக்கணும். அப்ப அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்தியால விவசாய நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்குது, ஆனால் அவர்கள் அதில் ஈடுபடுறீங்கன்னு சொல்லி. அப்ப அவனும் அந்த கேள்வியை கொண்டு உங்களை அதுக்குள்ள கொண்டு ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி தான் கேட்கிறான். விவசாய அமைப்புகளுடனும் சேர்ந்து என்று சொல்லியாச்சு. கிராம சேவர் மற்றும் விவசாய அமைப்பு ரெண்டையும் தொடக்குற பொழுது உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள நீங்கள் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனே அதை ஜாயின் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, முன்மொழிவு என்ன? முன்மொழிவு 2 இடத்தை காட்டுவீங்க. ஒன்று போத வஸ்து, இன்னொன்று விவசாய நடவடிக்கை. இதுக்குரிய முன்மொழிவை சொல்லுங்க. கிராம சேவர்கிட்ட சார், கிராம சேவருக்காக அந்த போதை வஸ்துக்கு பாடசாலை மாணவர்களை கொண்டு வந்து விழிப்புணர்வு, அதாவது இந்த நாடகங்கள் ஈடுபடுத்தலாம். ஓகே, அதனால வர விளைவுகளை ஒரு நாடகங்களை அப்படி போட்டு காட்டலாம். அதை இன்னும் நான் ஒரு இந்த வகுப்பு தொடங்க உங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். போதை பாவனை ஊடாக சமூக சீரழிவுகளை சார் ஒரு விழிப்புணர்வு ஊடாக அவர்களுக்கு எத்தி வைக்கிறது ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தும். உங்களுக்கு தெரியணும், 2019ஆம் ஆண்டு அதிபர் சேவை போட்டி பயிற்சிக்கு வந்த பொழுது இந்த உணவு சம்பந்தம் வந்த போது ஒரு விடையில ஒரு சொல்ல எதிர்பார்த்தார், நஞ்சற்ற உணவு என்று. நஞ்சற்ற உணவு தோட்டம் செய்ய வழிபடுத்தலாம் சார். அதெல்லாம் சரி. நான் இப்ப ஏன் அதை சொல்றேன், நீங்க சொன்ன விடையெல்லாம் சரி, அது பிள்ளைன்னு நான் சொல்லி. ஆனால் பரீட்சைக்கு இந்த வினாவை போடுற போது சில கீவேர்ட்ஸை அல்லது சில விடயங்களை நீங்க அதுக்கு ஜாயின் பண்ண எதிர்பார்த்து தான் போடுவீங்க. அப்படி இதுக்கு நான் இப்ப சொல்றேன், கிளீன் ஸ்ரீலங்காக்களால அகன்று செல் கேள்விப்படுங்க. அகன்று செல் புதிய திட்டம் என்ன? அகன்று செல் ஒதுங்கி செல்றது சார். அது அந்த அகன்று செல் என்ற மகுட வாசகம் என்னத்துக்கு பயன்படுத்து? போதைக்கு எதிரான விழிப்புணர்வு.
அப்ப நீங்க கிராம சேவரோட இணைந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக அகன்று செல்லண்டு போதைப் பொருளுக்கு எதிரான அரசாங்க வேலை திட்டத்தை அந்த கிராம மக்களுக்கு முன்னெடுக்கிறதுக்கு நீங்க ஒரு முன்மொழிவை கொடுப்பீங்க. அவன் கரண்ட் சிச்சுவேஷனோட கொண்டு ஜாயின் பண்ணோம். நீங்க இல்ல இந்த காலத்திலேயும் பொதுவானதான் நாடகத்தை நாங்க போட்டு காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது சரி. ஆனால் அவர்கள் இந்த கேள்வியை போடக்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷனோட சேர்த்து தான் பார்ப்போம். இன்றைக்கு பாடசாலை மாணவர்களுக்கு எல்லாம் தலைமைத்துவ பயிற்சி வழங்குகிற பொழுது இந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு செய்யப்படும். இப்ப நீங்க சொல்லணும், அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக கிராம மக்களுக்கு போதைக்கு எதிரான விழிப்புணர்வை அகன்று செல்ல துணைப்பொருளை செய்யறதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுற அல்ல முன்மொழிவை வழங்கலாம். ரெண்டாவது, நீங்க சொல்லுங்க, அந்த விவசாயம் செய்யக்கூடிய வயற்காணிகள் இருக்கிறதா, இந்த விவசாய அமைப்புகளோட சேர்ந்து அந்த விவசாய காணிகள்ல விவசாயம் செய்வதற்குரிய மானியங்கள் மற்றும் அரச உதவி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிகாட்டலை வழங்குவதோட இங்கே இயற்கை வழி விவசாயத்தினூடாக பெறப்படுற நஞ்சற்ற உணவுகளை பாடசாலை இந்த மதிய உணவுக்காக கொள்வனவு செய்கிற ஒரு பொறிமுறையை உருவாக்கும். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுக்கு உணவை கொள்ளணும் செய்வீங்க, மரக்கறி வகைகளை கொள்ளணும் செய்வீங்க. அந்த மரக்கறிகளை வழங்குற பெற்றார்களாக இவர்களை மாத்தலாங்க. அந்த வயல்காணிகள்ல ஒரு போகத்திலான வயல்காணிகள்ல நெல் விதைப்பீங்க, மற்ற போகத்துல என்ன செய்யலாம், அதுக்கு வீட்டு தோட்டமாக அல்லது சிறு பாணிய பயிர்களாக செய்யலாம். கவுப்பியை விதைச்சு அந்த கவுப்பியை கொள்ளணும் செய்யலாம். பிள்ளைகளுக்கு அது ஒரு உணவாக கொடுப்பீங்க. அப்ப இந்த நீங்கள் செய்கிறது பாடசாலையையும் சமூகத்துக்கு பாருங்க, பாடசாலைக்கு சமூகத்துக்குமான தொடர்பை வலுப்படுத்தவும், மக்கள வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பை பலப்படுத்துறது தான் நீங்க கிராம சேவரோடையும் விவசாயத்தோட சேர்ந்து இந்த நடவடிக்கைகளை செய்வீங்க. அப்ப சமூகம் வலுப்பட்டால், சமூகம் பலமா வந்தால் உங்களோட பாடசாலையும் பலமா மாறும். வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணும் என்றால் முதல்ல அவர்களை போத பொருள் பாவனையிலிருந்து மீட்டெடுக்கும். அப்ப அது தொடர்பான விழிப்புணர்வை செய்யணும். அதுக்கு நீங்கள் இப்ப இருக்கிற கிளீன் ஸ்ரீலங்கா அகன்று செல் போதைக்கு எதிரான வேலை திட்டத்தை தொடர்ந்து ஜாயின் பண்றீங்க. இன்னொன்று, விவசாய அமைப்புகளோட சேர்ந்து அவர்கள் அந்த வயல்காணிகள்ல நெல்லை விதைக்கிறதுக்கோ அல்லது தானியங்கள் மற்றும் மரக்கறிச்சைகளில் ஈடுபடுறதுக்கோ மானியங்களையோ அதில் பெற்றுக் கொடுக்கும். இந்த ரெண்டு முன்மொழிவும் இங்க பொருத்தமானதாக இருக்கும் என்று என்னுடைய அபிப்பிராயம். இதை விட வேற விடயங்களையும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த கிராம மக்களுக்கு மானியங்களை பெற்றுக் கொடுத்து விவசாய கடன்களை பெற்றுக் கொடுக்கலாம். சில வங்கிகள் குறைந்த வட்டியோட வழங்கும். இப்போ அப்படியெல்லாம் செய்யலாம். ஆனா நான் கரண்ட் சிச்சுவேஷன்ல சொல்றதெல்லாம் ஒன்று சொன்னான், கிளீன் ஸ்ரீலங்கா, மற்றது நஞ்சற்ற உணவு. அந்த ரெண்டையும் நான் இங்கே பிரதானமாக சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது உங்களோட முன்மொழிவுகள் இருந்தா வித்தியாசமான? இப்ப அநேகமா இப்போ நீங்கள் அநேகமா 3 மாதம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி முடிய போகுது. 3 மாதம் கிளாஸ்ல நினைஞ்சிருக்கிறீங்க. இந்த 3 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 கேஸையாவது சந்திச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேஸுக்கு எப்படி விடை எழுதுறது அல்லது அந்த கேஸை எப்படி புரிந்து கொள்றன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. ஆனாலும் நீங்க விடை எழுதுற பொழுது உங்களை இன்னும் அந்த கவனக்கலைப்பான் இருக்கு. நீங்கள் கேள்வியை வாய்ச்சி போட்டு வளமையான பாரம்பரிய கலாச்சாரத்திலிருந்து புதிய கலாச்சாரத்துக்கு வரும். வளமையா எல்லாரும் எழுதுற விடைக்கு போகக்கூடாது. உதாரணம் பார்த்தீங்கன்னா இதுல மட்டும் இல்லை, நார்மலா சொல்லணும், ஒரு பள்ளிக்கு வந்து ரிசல்ட்ஸை உயர்த்தணும் என்று சொன்னார். விசேட வேலை திட்டங்களை செய்யறது, மெல்ல கேட்போர் வகுப்பு நடத்துறது, மேலதிக வகுப்பு நடத்துறது, பரீட்சை வைக்கிறது ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வளமையான. நீங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கணும். ஆக்சன் ரிசர்ச், தலையிட்டு மாற்றுதை ஏற்படுறதுக்கு ஆக்சன் ரிசர்ச், செயல்நிலை ஆய்வில் ஈடுபடும். அல்லது மாணவர்கள் வினாத்தால உருப்படி பகுப்பாய்வு செய்து அவர்கள் பலவீனமாக இருக்கிற பகுதிகளில் அவர்களுக்கு மேலதிக வகுப்பு செய்யறதுதான் விஷயம்.
ஆனா சொல்லுகிற பொழுது அவனை வினாத்தாள உருப்படி பகுப்பாய்வு செய்து அவர்கள் பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்துறேன்னு சொன்னா வாசிக்கவும் ஜோதிமாட கொஞ்சம் பிஸியாம இருக்கு வேண்டேன் அப்படி விடுகிறத பழகும். இங்க வந்து அப்படிதான் நெஞ்சு. அடுத்தது பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் அரசின் போசாக்கு வேலைத்திட்டத்தின் ஒரு நோக்கமான உள்ளூர் உணவு கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்ப ஒரு அதிபராக உமது ஆலோசனைகள் முன்வைக்கும். சொல்லுங்க. உள்ளூர் உணவு கலாச்சாரம் திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். ஓகே, வேற பொருத்தமான உணவு விவசாய குழு முறைகளுக்கு ஒன்றை ஏற்ற அமைத்தல் சார். மாதிரியான பயிற்சிகளை பயிரிடல். சரி, உள்ளூர் உணவு கலாச்சாரம் என்றது என்ன? உள்ளூர்ல விளையக்கூடிய பொருட்கள், பாரம்பரிய உணவு விலை குறைந்த கலாச்சாரம். பொருட்களை, விலை குறைந்த உள்ளூருக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள். அதாவது உள்ளூர் உணவு கலாச்சாரம் என்றது என்னென்றால் எங்களுடைய பிரதேசத்துக்குரிய உணவு கலாச்சாரம். உதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு நூடுல்ஸ் கொடுக்கறது எங்களுடைய உணவு கலாச்சாரம் இல்லை. எங்களுடைய உணவு கலாச்சாரம் சோறு, தானிய வகைகள், கவுப்பி, பயறு, அப்படி. அதே மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற பல வகைகள் பப்பாசி பழம், வாழைப்பழம், அப்படி. ஆப்பிள் பழம் கொடுக்கறது உள்ளூர் உணவு கலாச்சாரம் இல்லை. அதாவது உள்ளூர் உணவு கலாச்சாரம் எங்களுடைய பாரம்பரிய, எங்களுடைய விவசாயிகளின் வளர்ச்சி அல்ல எங்களுடைய விவசாயிகளை எவ்வாறு அந்த உற்பத்தியை அதிகரிக்கணுமோ அதுதான். ஆப்பிள் கொடுக்கறது இல்லை, பழம் ஒன்று கொடுக்கணும். ஆப்பிள் கொடுக்கறது உள்ளூர் உணவு கலாச்சாரம். பப்பாசி பழம் கொடுக்கறது உள்ளூர் உணவு கலாச்சாரம். வாழைப்பழம் கொடுக்கறது உள்ளூர் உணவு கலாச்சாரம். அதாவது எங்களோட பிரதேசத்துல விளையிற அல்லது எங்களோட சூழல்ல விளையிற பொருட்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு அந்த உணவுகள்ல ஆர்வத்தை தூண்டி அது சத்து மிக்க உணவுகள், செலவு குறைந்த செலவில் செய்யக்கூடிய. அதே மாதிரி சோறு, அது இப்ப அரிசியை வந்து சைனாவிலிருந்து வருகிற அந்த கனியுப்புக்கள் சேர்க்கப்பட்ட அரிசி வழங்கப்படுது. ஆனால் நீங்கள் உணவு வகையில கத்தரிக்காய், பூசணிக்காய், போஞ்சி, எங்கட பிரதேசத்திலே போஞ்சி விளையாண்டா போஞ்சி இல்லைன்னா அதுக்கு பதிலாக போயிட்டேங்க, அல்லது போஞ்சி பதிலாக ஒரு அவரை வகை அந்த நேரம் எது மலிவா இருக்கோ கொடுக்கும். இப்போ கத்தரிக்காய் 1000 ரூபா விற்கிற பொழுது கத்தரிக்காயை போடாமல் பூசணிக்காய் போடுறது, எது மலிவா இருக்கோ அது போடுறது. ஆனா தரம் பிள்ளைக்கு சேர வேண்டிய அந்த உணவு இந்த தரம் அல்லது கனியுப்புக்கள் அளவை பேணணும்னா அதுக்கு ஏற்றவாறு சேர்க்கணும். அப்ப அவனுடைய புத்தகத்துல சொல்லியிருக்கான், உள்ளூர் உணவு கலாச்சாரத்துல பங்களிப்பு செய்திருந்தால் அந்த பிரதேசங்கள்ல ஒவ்வொரு காலத்திலேயும் பரவலாக கிடைக்கும் குறைந்த விலையுடைய அதிக போஷணை உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை பயன்படுத்தும். ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு வகை மரக்கறி கிடைக்கும். அதுல எது கனியுப்பு கூடவோ அதை பயன்படுத்தும். அதே மாதிரி அதிக விலை உள்ள காய்கறிக்கு பதிலாக உள்ளூர்ல கிடைக்கிற குறைந்த விலை உள்ள பொருட்களை உணவுல சேர்க்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா எங்களுடைய சில காலத்துல வந்து கத்தரிக்காய் கடும் விலையா இருக்கு. அப்ப அந்த காலத்துல கத்தரிக்காய் சேர்க்கக்கூடாது, பூசணிக்காய் சேர்க்க. சில காலத்துல பைத்தங்காய் நல்ல விலையா இருக்கு, அல்ல போஞ்சி விலையா இருக்கு. அப்ப போஞ்சி விலையா இருக்குன்னா அதுக்கு பதிலா வேற அவரை இன தாவரங்கள் ஒன்றை பயன்படுது. உதாரணம் எல்லாம் போட்டுருக்காங்க அந்த புத்தகத்தை, நீங்க பாடசாலையில் இருக்கும். இந்த உணவு போசாக்கு உணவு வேலை திட்டம் அமுல்ல இருக்கிற எல்லா பாடசாலைக்கும் இந்த புத்தகம் கிடைச்சி வாங்கி பாருங்க. பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் அரசின் போசாக்கு உணவு வேலை திட்டம் சம்பந்தமான ஒரு விளக்கம் தெளிவா போட்டு அதை முழுசா வாசிக்காட்டாலும் இந்த இதுகளை பார்க்கும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் போட்டுக்கலாம், கரெக்டா கொள்ளணும் சேர்க்கு பார்த்தா பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளணும். சில காலத்தை பார்த்தா புயல் கால பகுதியில் பார்த்தா போஞ்சி கேரட் எல்லாம் விலை. அப்ப அந்த நேரம் போஞ்சி கேரட்டை தேடி தெரியது, கேரட்லாம் 2000 3000 விற்கின்ற
அந்த இடம் பூசணிக்காய் அல்லது தக்காளி பழம் எது மலிவா கிடைக்குதோ ஆனால் தரமான தனியாக தக்காளி பழத்தை மட்டும் போடாமல் அதுக்கு பதிலாக அதோட ஈடு செய்யக்கூடிய வேற பொருட்களையும் சேர்க்கலாம். அப்போ நீங்கள் இங்கே சொல்லும் இது உங்களோட சர்க்குலர்லையும் இருக்குது, அதையும் காட்டுறேன். உள்ளூர் உணவு கலாச்சாரத்தை கட்டிய பிறகு அதிபராக ஆலோசனை ஒன்று, உள்ளூர்ல விளைகிற தானிய மரக்கறி வகைகளை பயன்படுத்துவதன் ஊடாக மாணவர்களுக்கும் அந்த வீட்டில் அதை பயன்படுத்தி அல்லது சாப்பிட்றதுக்கு பழக்குது. சில பிள்ளைகள் வீட்டை சாப்பிடாது, ஆனால் பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸோட இருந்து சாப்பிடுது, கடலை கவுப்பி. சில பிள்ளைகள் அதை கண்டாலே அப்ப அது அடுத்த இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு பதிலீடாக எங்கட பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்களை பயன்படுது. அதிக விலை உள்ள அல்லது ஒரு சீசனுக்கு எது கூடுதலாக கிடைக்குதோ பயன்படுது. உதாரணம் பார்த்தா வெங்காயப்பூ இந்த சீசனுக்கு கிடைக்கும், வெங்காயம் பூக்குற. அப்ப அந்த சீசன்ல அந்த உணவை சேர்க்கிறோம். கீரை வகைகளுக்கு பதிலாக சேர்க்கலாம். கீரை விலையா இருக்குன்னா இதை சேர்ப்பீங்க, அல்லது கீரை விலையா இருக்குன்னா அகத்தியை பயன்படுத்து, அல்ல முருங்கை கீரையை பயன்படுத்து. அப்படி காலத்துக்கு காலம் பொருத்தமானதை நீங்க பயன்படுத்தும். இந்த சர்க்குலர்லேயே இந்த உள்ளூர் உணவு கலாச்சாரம் சம்பந்தமா சொல்லி இருக்கு. எந்த சர்க்குலர்? ரெண்டாயிரத்தி 25-14 இலக்க பாடசாலை போசாக்குணவு வேலைத்திட்டம் சம்பந்தமான சுற்றறிக்கையில் இது தொடர்பாக சொல்லப்பட்டது. அப்ப மாணவர்களுக்கான மதிய உணவு வழங்குறதுக்காக இப்போது அரசாங்கத்தால் எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுது ஒரு பிள்ளைக்கு? 110 ரூபா. 110. அப்ப இங்க பாருங்க, 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் வந்த சுற்றறிக்கை. இதுலதான் இந்த பாடசாலையில பிள்ளைகளுக்கு உணவு வழங்குறது சம்பந்தமாக தெளிவாக சொல்லப்படும். இந்த பாடசாலை இந்த கேட்டகரிக்கு வரும். ஏன்னு சொன்னால் 100 பிள்ளைகளை விட குறைவா இருந்தா அந்த பாடசாலையில எல்லா பிள்ளைகளுக்கும் உணவு கிடைக்கும். அதே நேரம் பிரைமரிக்கு முழு பிள்ளையும் கிடைக்கும் நோம்பல. அது 100 கதை இல்லை. தரம் 1-5 மாணவருக்கு இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர் எண்ணிக்கை 103 கிடைக்குமோ கிடைக்காது? கிடைக்கும். 103 கிடைக்காது. ஆனால் போன வருஷ கடைசியில 98 தான் இருந்தது. இப்ப பண்டாயிர மாதிரி ஒரு அதிபர் வந்தா பள்ளிக்கூட புள்ள கூடுமோ குறையுமோ? கூடுமே. அவர் சமூகத்துக்கு நுழைஞ்சிட்டார். சமூகத்துக்கு நுழைஞ்சோன்னா சமூகத்துக்கு பாடசாலை மீது நம்பிக்கை வந்தது. நம்பிக்கை வந்தா என்ன செய்யணும்? வேற பாடசாலைகளுக்கு போகாமல் இங்க கொண்டு வந்து பிள்ளைய சேர்ப்பீங்க. சேர்த்தால் 100 கடந்துடும். 100 கடந்தால் இவ சட்டப்படி கிடைக்காது. ஆனா சட்டம் சொல்லுது, நீங்க மதிய உணவு கொடுக்க தொடங்குற பொழுது 100 விட குறைவா இருந்து இப்ப கூடிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்ந்து மதிய உணவு கிடைக்கும். மதிய உணவு கொடுத்தாலாம் பிள்ளை கூடி இருக்கு. அப்ப கூடிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறா இல்ல, அவரு கொடுக்காம விட என்ன செய்வார்? பிள்ளை சேர்றத குறைச்சி விட்டு. அப்ப ஆகவே அந்த பக்கத்தால உங்களுக்கு ஒரு சலுகையை தந்ததுக்காக நீங்க கொடுக்க தொடங்குற பொழுது 100 விட குறைவா இருந்து இப்ப அதிகரிச்சிருந்தாலும் தொடர்ந்து கொடுக்கலாம். மற்றது நேஷனல் ஸ்கூல் ப்ரொவின்சியல் ஸ்கூல் என்ற கதை இல்லை, எல்லாருக்கும் இது இருக்கு. பழைய சர்க்குலாம் கேன்சல் ஆயிட்டு. இந்த பிரதானமான துணைப்பொருள் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான சிறுவர் தந்தது. இந்த துணைப்பொருள் தெரியணும். சில நேரம் இந்த பொது அறிவில கூட இது வரலாம். இந்த பாடசாலை மதிய போசாக்குணவு திட்டத்தின் நோக்கம் என்ன அல்லது துணைப்பொருள் என்ன என்றால் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான சிறுவர் அதே மாதிரி
சுரக்ஷ என்ற துணைப்பொருள் என்ன? ஆரோக்கியமான சுரக்ஷ காப்புறுதி என்ற துணைப்பொருள் என்ன? மிதமும் காப்போம் நம் தேசத்தின் குழந்தைகளை. சுரக்ஷா என்னத்தை சொல்றது? சொல்லுங்க. சுரக்ஷா சொல். பாதுகாப்பு இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கான இலவச காப்புறுதி. உங்களுக்கு தெரியும், எங்களை அரசாங்கம் இலவச உணவு, இலவச பாடநூல், இலவச சீருடை, இலவச பாதணி, இலவச காப்புறுதி என்று சொல்லி பல விடயங்களை வழங்கும். இலவச பாதணி என்று சொல்லி எல்லா பிள்ளைக்கும் இல்லாட்டாலும் கஷ்டப்பிரதேசங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த பாடசாலையிலேயும் கிழிஞ்ச சப்பாத்தோட வருதுன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு இலவச பாதனைக்காக வழங்குற வவுச்சர் பிள்ளைய போய் சேரையில இங்க நான் கேள்வியா போடையில. ஆனா நீங்க அந்த சம்பவத்துல தெரியும். அப்ப அது தொடர்பாக சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை அது வரைக்கும் இருக்கு. பிள்ளைக்கு ஒவ்வொரு வருஷம் பாதணி வழங்குறாரு, அதுக்கான வவுச்சர் கொடுக்கணும். இங்க எல்லா பிள்ளைக்கும் இல்லை, கஷ்டப்பிரதேசங்கள்ல இருக்கிற பாடசாலை மாணவர். அப்ப இது ஒரு கிராம பாடசாலையினுடைய கஷ்டப்பிரதேசம் இருக்கலாம். அப்ப அந்த நேரம் அந்த பிள்ளைகள் பாதணி வவுச்சரை கொண்டே வித்து போட்டு வேறு தேவையை பயன்படுத்தி பெற்று அது ரூபா விழிப்புணர்வு ஏற்பதும் இங்க கேட்கலாம் சொல். பாருங்க, இந்த வேலைத்திட்ட இந்த துணைப்பொருள் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான இளைஞர் சந்தது. இதுல போசாக்கு சார் பிரச்சனைகளை விரிவாக்குறது, பிள்ளைங்க வரவை கூட்டுறது, சிறந்த உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கிறது, பாடசாலையில கல்வி மட்டத்தை விருத்தி செய்யறது, உள்நாட்டு உணவு கலாச்சாரத்தை கட்டியது. இந்த 5 குறிக்கோள் இது இருக்கு. இந்த புத்தகத்தையும் தெளிவா சொல்லிக்கான இங்கேயும் இருக்கு. அப்ப இங்க இந்த சுற்றறிக்கை நான் போடுவேன், சும்மா ஒரு மேல விட்டு வாய்ச்சி பாருங்க. இந்த சுற்றறிக்கைன்ற சமரி தான் இது. அந்த கை நூல்ட சமரி தான் இந்த சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கை வியாக்கியானம் தான் அங்க கொடுக்குது. உங்களுக்கு தெரியணும், இந்த பந்திக்குள்ளதான் உங்களோட விடயம் இருக்கு. எந்த பந்தி? இந்த 2வது ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பா சிறந்த சிறுவர் சந்ததியினர் என்ற பந்திக்குள்ள எங்களை முழு கேள்விக்கு முடியப்பட்ட இடம். பிறகு இஞ்சால என்ன செய்யணும்ன்றதான் சொல்றான். பள்ளிக்கூடம் எப்படி தெரிவு செய்யறது? அப்ப பள்ளிக்கூடம் எப்படி தெரிவு செய்யறா உங்களுக்கு கேள்வியா வரா. ஆனா உங்களுக்கு கேள்வி இதுல வரலாம். ஒரு பள்ளிக்கூடத்துல பார்த்தா இவர் புதுசா நியமனம் பெற்று போயிருக்காரு, பார்த்தா 11 ரூபாய் தான் சாப்பாடு கொடுக்கும் என்றால் அது சரியோ அப்படியோ? இந்தியாவோட கொடுத்தால் ஏன் உணவு வழங்க தொடங்கினது? சாப்பாடு கொடுக்கும். அப்ப சாப்பிடாமல் வர பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டா பள்ளிக்கும் தோங்கினோன்னா கொடுக்கும், 7:30 8:30 கொடுக்கும். ஆனால் பெரும்பாலான பாடசாலை என்ன செய்யணும்னா இன்டர்வல் தான் கொடுக்கும். அப்ப இவர் புதுசா அதுவரை வந்து கேட்டா அது ஒரு பிள்ளையான ஒரு நடைமுறை. அப்ப இவர் மாத்து கேஸ் அப்படின்னு அதுல இந்த சிக்கல் வராதா சார்? இப்ப அவரு கண்டுகொள்ளாம இருக்காருன்றக்குள்ள அந்த காலையில கொடுக்குற சாப்பாடு சாப்பிடாம பிள்ளைகள் போனா அப்ப அந்த பிள்ளைகள் அந்த சாப்பாடை சாப்பிடலையே சார். பிள்ளைகளுக்கு அந்த டைமுக்கு சாப்பிடறதுக்கு போசாக்கு தானே கொடுக்குற. அப்ப அது ஒரு இங்க சிக்கல் வராதா சார்? இங்க அவர் கண்டுகொள்ளாம இருந்தது பிள்ளை. ஆனா இங்க அந்த கண்டுகொள்ளாமல் இருந்தாருன்னு சொல்றது மற்ற பக்கத்தை சொல்லப்படுது. என்னண்டா அந்த பிள்ளை வீட்டை கொண்டே சாப்பிடுறதுக்கு தான் கொண்டு போகுதுன்ற அவர் உணர்வு. என்ற கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சொல்லியா செல்லும். அப்ப பிள்ளை அங்கதான் சாப்பிடுவோம், பிள்ளை அங்கதான் சாப்பிடுவோம். அவர் இதுல நாங்கள் உண்மையா சட்ட ரீதியா பார்த்தால் பிள்ளை அங்க சாப்பிடுவோம், அது அந்த நேரம் சாப்பிடுவோம். ஆனா அந்த பிள்ளை வீட்டை கொண்டு போகுது என்றால் அவர் அதுக்கு பிறகுதான் அவர் போய் கூப்பிட்டு கதைக்கிறேன் தரத்தை உயர்த்தணும். தரத்தை உயர்த்தணும் என்றால் பிள்ளைய கொடுக்குற சாப்பாட்டின் அளவை கூட்டினீங்க என்றால் அல்லது தரமான சாப்பாடை கூட்டிங்கன்னா பிள்ளை சாப்பிட்டுட்டு மிஞ்சிறத கொண்டு போகும். இது பிள்ளைக்கு சாப்பாடை காணாது. அப்ப காணிஞ்ச சாப்பிட்டா மிஞ்சாது, வீட்டை ரெண்டு சகோதரத்துக்கு கிடைக்காது என்றதுதான் அந்த கேஸின் துணிப்பு. நீங்க சொல்ற மாதிரி
சாப்பிடாம கொண்டே நாக்கி போடுறதுக்கு கொண்டு போற பிள்ளை என்று சொன்னா இவர் கண்டுகொள்ளாம இருந்தது பிள்ளை. ஆனால் பிள்ளைய பலவந்தப்படுத்தலாதான சாப்பிடுறது. அப்ப நீங்கள் எந்த பக்கத்தால பார்த்தாலும் அவர் தரத்தை உயர்த்த போறார். தரத்தை உயர்த்தினார் என்றால் சாப்பாடு தரமா இருக்குன்னா பிள்ளை சாப்பிடும் கொட்டார். அல்ல வீட்டை கொண்டு வருவோம்டா தரத்தை உயர்த்தக்க நல்ல தரமான சாப்பாடுனா பிள்ளை சாப்பிடும். மிஞ்சிற கூட கூத்தா பிள்ளை கொண்டு போகும். இப்போ இப்படியா இருந்தாலும் இந்த கேஸ்ல சொல்ற துணைப்பொருள் அந்த குடும்ப வறுமை, அதனால வீட்டுல சாப்பாடு இல்லை என்றதுதான் துணைப்பொருள். ஆகவே இங்க உணவு வழங்குற நேர் யார் பொறுப்புண்டா பாடசாலா வீதி சங்கம் தான் பொறுப்பு. அது நீங்க வெளியாக்களை வச்சு சமைக்கலாம், உள்ளுக்க வச்சு சமைக்கலாம். அந்த சமைக்கிற பொழுது வெளியிலேருந்து சமைக்கலான்னு சொன்னா பிஹெச்ஐ வந்து சர்டிஃபிகேட் தரும். உங்களுடைய ஸ்கூல்ல நடக்கின்றாலும் பிஹெச்ஐ வந்து பார்ப்பேன். அந்த கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்க போறோன்னு சொன்னவர் அந்த குழுவில் யாராவது மெம்பரா இருக்கலாம் என்றால் அதிபர் இருக்கலாம், சுகாதார மேம்பாட்டு வேலைத்திற்கு பொறுப்பான டீச்சர் இருக்கலாம். அநேகமா பிடி டீச்சர் தான் அதுக்கு வருவார். வேற ஒரு டீச்சர், பாடசாலை இருக்கிற பிரதேசத்தின் பிஹெச்ஐ, சுகாதார கழக உறுப்பினர், சுற்றாடல் குழு உறுப்பினர், பழைய மாணவர் சங்க பிரதிநிதி, அபிவிருத்தி சங்க பிரதிநிதி, சீனியர் ப்ரிஃபெக்ட் அல்லது ஒரு ப்ரிஃபெக்ட், பாடசாலை நுகர்வோர் வட்ட உறுப்பினர். இதுல எப்படி என்னன்னா 6 பேர் வரும். பல பேரையும் போடுறதுல குறைஞ்சதான் 6 பேர் இருக்கும். பல பேரை போட்டாலும் சந்தோஷம். மினிமம் 6 பேர் இருக்கும். இந்த பிஹெச்ஐ ஏன் உள்ளுக்கு கொண்டு வரோம்னா அவர் தான் சமைக்கிறாக்களுக்குரிய வழிகாட்டல்கள், அவை என்ற சுகாதாரம் எல்லாம் பார்க்குற அவர் டேம்பி 3 மாதம் ஒரு காலம் வந்து அந்த பாத்திரங்கள், அந்த பயன்படுத்துகிற இடம், கூரை, பிள்ளைகள சாப்பாடுகள், தட்டு எல்லாத்தையும் பார்க்கும். ஓகே, அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான தெளிவான விளக்கங்கள் இங்கே இருக்கு. நீங்கள் விலையம் என்ன செய்யணும், நிதி எப்படி செலவிடுறதுலாம் தேவையில்லை, நீங்க பார்க்கணும். இதுதான் இங்க பாருங்க, இந்த போசாக்க மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் சொல்றாங்க. பாடசாலை சமூகத்தினதும் மாணவரும் போசாக்கை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டம், சுகாதாரம், வெகுசன ஊடக அமைச்சு, பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றின் தொழில்நுட்ப உதவியை பெறுறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட பள்ளிக்கு ஒதுக்க ஒரு பக்கத்துல விவசாய போதனா திணைக்களம் இருக்கு. ஏன்னா நீங்க அவைய உதவியை பெற்று பார்க்கலாம். என்னண்டு உங்களோட பாடசாலையில வீட்டு தோட்டம் செய்தால் அல்லது கிராமக்கள் செய்தால் அவைக்குரிய வழிகாட்டுறது கொடுக்கலாம். நீங்கள் பொருள் உணவின் தரத்தை பார்க்கலாம். நீர் சுத்தமாக இருக்கணும். கிணத்து நீரை இடைக்கிட செக் பண்ணி தர உறுதிப்பாடு பேணணும். அதுகளை தான் நீங்க சொல்லி நீங்க வாசிங்கோ. இந்த கேள்விக்கு இதுகள் தேவையில்லாதபடியா நான் இதோட நிப்பாட்டியா போகும். அப்ப இங்க உள்ளூர் உணவு கலாச்சாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒன்று உள்ளூர்ல கிடைக்கிற உணவு வகைகளை மரக்கறி வகைகளை பயன்படுத்துறது. 2வது அந்த கிராம மக்களை தங்களுடைய வயல்காணிகள்ல உற்பத்தி செய்கிற தானியங்கள், மரக்கறி வகைகளை பாடசாலையின் இந்த மதிய உணவுக்காக கொள்ளனை செய்கிற ஒரு பொறிமுறை உருவாகும். 3வது உள்ளூர் உணவுன்ற தரம் அல்லது அதில் இருக்கிற கனி உப்புக்கள், விட்டமின்கள் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்களுக்கு உள்ளூர் உணவுகள் ஆர்வத்தை ஈட்டு. பிள்ளைகளுக்கு தெரியாது பூசணிக்காயில என்ன சத்து இருக்கு, கத்தரிக்காயில என்ன இருக்கு, போஞ்சியில என்ன இருக்கு, கவுப்பியில என்ன இருக்குன்னு பிள்ளைய தெரியாட்டா பிள்ளை அந்த உணவுகளை சாப்பிடாது. அது பீஸாவும் பானம் பனிசும் என்றுதான் யோசிக்கும். அப்ப உங்களுக்கு அவன் அந்த ஒவ்வொரு வகையான உணவுகளையும் தெளிவாக சொல்லியிருக்கான். இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த போசாக்கு கைநூல்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப பிள்ளைகளுக்கு நீங்க இந்த உணவு கலாச்சாரத்தை கட்டியெழுப்புறது சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும். பாடசாலை மாணவருக்கு உணவு வழங்கும் அரசின் போசாக்கு வீரத்திற்காக பாடசாலையிலிருந்து சமூகத்துக்கு கடத்தப்படக்கூடிய ஆரோக்கியமான அம்சங்கள் சொல்லுங்க.
சுக ஆரோக்கியம் பண்ணப்படும். ஓகே, சுய ஆரோக்கியம், ஆரோக்கியமான உணவு ஒரு ஆரோக்கியமான மந்த உணவு போசனை பழக்க வழக்கம். விஷயங்கள் அடங்கியிருக்கணும்ன்றத பிராக்டிக்கலா விளங்கி இருப்பாங்க. மந்த ஆரோக்கியமான போசனை உணவு இல்லாம போகும் சார். ஓகே, மந்த பூசணி இல்லாம போகும். ஆரோக்கியமான உணவு பழக்கம் பிள்ளைகளுக்கு மத்தியில கிடைக்கும். ஓகே, அதான் நீ சொன்ன பாருங்க, இந்த பந்தியில இருக்கு. இங்க. ஒன்று, போசாக்கு சார் பிரச்சனைகளை இழிவாக்கும். அதான் என்ன, மந்த பூசனை, அது நீரிழிவு போன்ற அந்த பிரச்சனை இருக்கு. சிறந்த உணவு பழக்க வழக்கங்கள் சமூகத்திலிருந்து பள்ளிக்கு போகும். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிள்ளை பிரைமரியில படிக்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளை சாப்பிட போக முதல் டீச்சர் சொன்னவன் கை கழுவு. நீங்க கை கழுவ சாப்பிட்டாலும் பிள்ளை சொல்லும், டீச்சர் சொன்னா கை கழுவி தான் சாப்பிடுவாங்க. அதுவும் பிள்ளை சிறப்பா செய்து காட்டும், கை எப்படி கழுவுறன்னு சொல்லி உங்களுக்கு படிப்பிக்கும். பள்ளிக்கூடத்துல டீச்சர் சொல்லி கொடுத்தா, சில டீச்சர் சொல்லி கொடுக்கவே இல்லை, சொல்லி கொடுத்தால் அன்றைக்கு பிள்ளை உங்களை விட்ட உங்களுக்கு பாடம் படிப்பிச்சுதான் தீரும். போட்டு மாட்டி வர கையை எப்படி கழுவணும், இப்படி சோப்பு போடணும், இப்படி பிடிக்கணும், நிகமெல்லாம் கழுவணும், அந்த பிள்ளை உங்களுக்கு கழுவிக்காட்டு. அதான் சொல்றது, தொட்டில் பழக்கம் சுடுகாது வரைக்கும். நீங்கள் பாடசாலை பிரைமரி வகுப்புல பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிற பழக்க வழக்கம் பிள்ளை ஆயுள் காலம் முழுக்க டொபியை சாப்பிட்டால் ஈயத்தை கொண்டே எங்க போடணும்னா கழிவு வேறு பிரித்து அறிகிறத கூட அதுக்கு வரும். அது ஆரோக்கியமான சுகாதார பழக்க வழக்கத்துக்கு அது முன். கழிவுகளை தரம் பிரிச்சு போடுறது, கை கழுவி போட்டு சாப்பிடுறது, இதுவும் இருக்கு சார். சாப்பிடுறது கழுவி வைக்கிறது, தேவாரம் எல்லாம் படிப்பாங்க. சமய பிரார்த்தனைகளை செய்து சாப்பிடுறது, அது கூட ஒரு பழக்க வழக்கம் தான். அந்தந்த பிரதேசத்துல இருக்கிற தாங்கள் பின்பற்ற சமயத்துல இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுறா பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நாங்கள் சாப்பிட்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த உணவு கிடைக்குதுன்றதெல்லாம் விளங்கும். அதே மாதிரி உள்நாட்டு உணவு கலாச்சாரம் கட்டி எழுப்பப்படும். இப்போ சமூகத்துக்கு என்ன போகுது என்று கேட்டால் நீங்க சொல்லும், பள்ளிக்கு சமூகத்துக்கு என்ன போகுதுன்னா உள்ளூர் உணவு கலாச்சாரம் ஒன்று கட்டி எழுப்பப்படுது. மற்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் ஊக்குவிக்கப்படுகிறது. அதே மாதிரி மாணவர்களுடைய போசாக்கு சார் பிரச்சனைகள் இழிவளவாக்கப்படும். இப்போ இதுல இப்படி நீங்கள் 3-4 விடைகளை சொல்லுங்க. மற்ற பாடசாலை மட்டத்தில் மாணவர்களுக்கு இந்த தொற்றா நோய்கள் அல்லது இருக்கிற குறைபாடுகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வரும். பிள்ளை போய் வீட்டை சொல்லும், வெள்ளார சாப்பிட்டா ஞாபக சக்தி இருக்குமான்னு, அல்ல அயடின் கலந்த உப்பை தான் பயன்படுத்தணும்னு சொல்லும், தண்ணியை விரயமாக்க கூடாதுன்னு சொல்லும். இதெல்லாம் இந்த உணவின் வீண் விரயங்கள் குறைக்கப்படும். இதெல்லாம் எங்களோட இதுக்களால போகிற ஆரோக்கியமான விடயம். அப்ப அவன் கேட்கிறான், சமூகத்துக்கு கடத்தப்படுற நல்ல அம்சங்கள் என்ன என்றதான் கேள்வி. அப்ப நீங்க சொன்ன விடயங்கள்லாம் வரப்போக விட, ஒன்று, உள்ளூர் உணவு கலாச்சாரம் ஒன்று கட்டி எழுப்பப்படும். 2வது, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் சுகாதார பழக்க வழக்கங்கள் கடத்தப்படும். 3வது, மாணவர்களுடைய போசானை சார்ந்த குறைபாடுகள் நீங்க எப்படி நீங்க பிள்ளை சொல்லும், இதுக்கு இந்த பிரச்சனை அயடின் குறைபாடுன்னா நாங்கள் உப்பில் அயடின் சேர்த்த உப்புகளை சேர்க்கணும், ஞாபக சக்தி குறைவென்ற வெள்ளார சாப்பிடணும் என்று நாங்கள் சொல்ற பொழுது என்னடா இல்லை என்னென்ன மற்றது உணவிலே இருக்கிற போசாக்கு கூறுகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களை சென்றடை. பான் பனிசில இருக்கிற போசாக்கு கூறுக்கும் இயற்கையான தானியங்கள் அதில் இருக்கிற போசாக்கு கூறுகளுக்கும் இடையிலான தொடர்பு அல்ல அதன் தொடர்பான விழிப்புணர்வு பெறும். இப்படி நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான விடைகளை போடலாம். அப்ப இதுல 5 விடை அவன் தந்திருக்கு. சொல்லுங்க சார். இந்த மாணவர்களுடைய இந்த சமத்துவம் பேணப்படுற அந்த பண்பு வருதானே சார்? ஓகே, அதுன்னு சொல்ல, அது நீ இப்ப நான் சொல்ல நாங்கள் சொல்றதுதான் விடை. நான் ஒரு 4-5 மாடலுக்கு சொல்றேன், அதை விட பெட்டரானதும் உங்கள்கிட்ட இருக்கு.
அதை சில பேர் ChatGPT போட்டும் பார்ப்பீங்க. அதுலேயும் பேர் இஞ்சிர விட அதுக்குள்ளே எது பெற்றோ அந்த விடையும் கொண்டு வந்து பொருத்தலாம்னா அதையும் பொருத்தலாம். நான் சொல்றதான் விடையான நான் ஒரு நாளும் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு அவுட்லைனை காட்டுறேனே ஒழிய முழுமையான ஒரு விடயம் உங்களுக்கு தரையில. ஏனண்டா ஸ்கீம் எப்படி என்ன இந்த இந்த விடயங்கள் அதில் உள்ளடங்கினா சரி. என்ன உள்ளூர் உணவு கலாச்சாரம், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், போசாக்கு சார் பிரச்சனைகளோட விழிப்புணர்வு, உணவில் இருக்கிற போஷண கூறுவாக ஆக்களுக்கு தெரிய வரும். மற்ற உணவு வீண் விரயமாகிற தடுப்பம், உணவை வலுவூற்றினம், அப்படி சில விஷயங்கள். மற்ற கழிவகற்றல் சம்பந்தமாக பிள்ளைக்கு ஒரு தெளிவு விழிப்புணர்வு வரும். என்ன கழிவகற்றல் சாப்பிட்டு முடிய உக்கக்கூடிய பொருள் எங்கே போடுறது, உணவு கழிவு எங்கே போடுறது, பொலித்தீன் கழிவு எங்கே போடுறதுன்னு சொல்லி நீங்கள் பைவேஸ் முறையில் தனிப்பட்ட சுகாதார பழக்க வழக்கங்கள் வரும். இப்படி நிறைய விடயங்களை நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய. ஓகே, இனி முதலா இந்த கேஸை பார்ப்போம். இது ஒரு சின்ன கேஸ். இது சின்ன கேஸ்னா அந்த கேஸ்லேயே விடையே இருக்கு, அவ்வளவு. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வாய்ச்சி விடையாது ஒன்றும், இதுக்கு நேரையே விடையாது. ரத்னபால வித்தியாலயம் மாநில கல்வி நிலையத்தில் அமைந்துள்ள வன்சி வகை பாடசாலையை சேர்ந்த ஒரு பிரபலமான பாடசாலை. பாடசாலையின் அதிபர் பதவி இலங்கை அதிபர் சேவையின் தரம் ஒன்று அதிபர் பணியாற்றி வந்தார். 8 வருஷத்துக்கு பிறகு ஓய்வு பெற்றார். புதிய அதிபரான அதிபர் சேவையை சேர்ந்த அமரபால நியமிக்கப்பட்டார். பள்ளிக்கூடம் 4 வகை இருக்கு. 1AB, 1C, டைப் 2, டைப் 3. டைப் 3க்கு தான் 3 பிரின்சிபல் இருப்பார். டைப் 2க்கு 2 பிரின்சிபல், ஆள் இல்லையண்டா 3 பிரின்சிபல். 1Cக்கு தரம் 2 அல்லது தரம் 1, 1ABக்கு தரம் 1. இப்ப இது 1C பள்ளிக்கூடம். 8 வருஷமா ஒரு ஆள் கிரேட் 1 பிரின்சிபல் பெஞ்சன் எடுத்துட்டு இப்ப கிரேட் 3க்கான போடுறது. ஏன் அப்படி சொல்லப்படும்? அது ஒரு பாடசாலை ஸ்ட்ரென்த அப்படி வச்சிருக்கா. அந்த கிரேட் உள்ள அதிபர் இருக்கிற போது இருக்கிற ஸ்ட்ரென்த் அதை விட கிரேட் குறைஞ்ச ஒரு ஆள் இருக்கிற பொழுது இருக்கா. ஆனால் அதுக்காக அவர் செய்ய மாட்டார் இல்லை. ஆனால் இந்த கிரேட் 1 புரிஞ்சு போற ஆள் வந்தவர் விலகும். அப்ப இந்த துணிஞ்சு செய்ய மாட்டாரே, ஏன் தேவையில்லாது அப்படிதான் யோசி. புதிய அதிபர் பாடசாலைக்கு வந்த போது 8 மாதங்களுக்கு மேல் கடமைகளை தற்காலிகமாக மேற்கொண்டு வந்தவர் இலங்கை ஆசிரியர் சேவை என்ற தரம் உண்டு அதிபர் ஆகிலார். 8 வருஷத்துக்கு பிறகு பிரின்சிபல் பெஞ்சன் எடுத்துட்டார். அடுத்தால் வேற மட்டும் இவர் இந்த அகில் என்றவர் தான் ஆக்டிங் செய்து கொண்டு ஆள் கிரேட் 1 டீச்சர், தரம் 1 ஆசிரியர். 8 மாதத்துக்கிட்ட வேலை செய்து. இப்ப புது அதிபர் வந்துட்டார். அது பேரும் 3 கார். கற்ற கற்பித்த செய்முறை திட்டமிட்ட முறையிலும் சரியான கால அட்டவணை அடிப்படையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. படிப்பித்தல பார்த்தீங்கன்னு சொன்னா டைம் டேபிள் படி நடக்கையில பிளான் பண்ண சில டீச்சர்ஸ் வகுப்பறையில கற்ற கற்பித்த நடக்க ஈடுபடையில அவங்க வகுப்பறைக்கு போறது. மேலும் சிலர் பல்வேறு இடங்களில் தங்கியிருந்து தாங்கள் இருந்த இடங்களுக்கே மாணவர்களை அழைத்து வந்து கற்பித்த பணிகளை மேற்கொண்டார். இதன் காரணமாக மாணவர்கள் பெரும்பாலான நேரம் வகுப்புக்கு வெளியிலே இருக்கிறார். பாடசாலை வளாகம் உட்பட அனைத்து அமைப்புகளும் ஒழுங்கின்மையாக. இந்த விடயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹைலைட் பண்ணியிருக்க தாங்கள் இருக்கிறது பிள்ளைகளை கூப்பிடு. இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? இதனால இந்த பாடசாலை மாணவர்கள் போறதுக்குரிய வாரத்துக்குரிய டைம் ரொம்ப வீணாகும். கற்றக்கல்வித நேரம் சுருக்கமா இருக்கும். மற்றது அனாவசியமான பிரச்சனை ஏற்படும். சரி, பிள்ளைய கூப்பிடணும். பிள்ளை அங்க வகுப்புல இருந்து டீச்சர்கிட்ட வார கெடுக்கிற டைம், திரும்பி போற கெடுக்கிற டைம், இது ரெண்டும் விரயமா.
வெள்ளடிச்சோன்னா பிள்ளை லைன் பண்ணி வலிக்கிட்டு இஞ்ச வேலை 10 நிமிஷம் ஆகும். பாடம் முடிய பிள்ளை இங்கேருந்து போக 10 நிமிஷம் ஆகும். அதால மற்ற பாடத்தையும் 10 நிமிஷம் ஆடி விடும். ஆனா ஒரு பிளஸும் இருக்கு. என்ன பிளஸ்? டிஸ்டர்ப் இல்லாம படிப்பிக்கலாம். சூழல் மாறும் பிள்ளைகளுக்கு, சூழல் மாறுற அவங்களுக்கு பிள்ளைங்க கற்றல் சூழல் மாறும். அதாவது நீங்க வகுப்புல இருந்து தொடர்ந்து படிச்சு கொண்டு இருக்கிறத விட வெளியில போக பிள்ளைங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், டிஸ்டர்ப் இல்லாது. அப்ப அது ஒரு பிளஸ் தான். ஆனா இங்க மைனஸா தான் சொல்லப்படுது. என்னண்டா, டீச்சர் தாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வாங்குவோம் சொல்லி இருக்கணும், அங்க வச்சு படிப்பிக்கும். அப்ப அவன் வாரதுக்கும் போறதுக்கும் டைமை வீணாக்கி கொண்டு இருக்கிறான். பள்ளிக்கு ஒரே குழப்பமே இருக்கு. என் காதலியை தூக்கிட்டு வருவாங்க இருக்கிறதுக்கு, பிறகு முடிய காதலியை தூக்கிட்டு போவாங்க. சில நேரம் அங்க இஞ்ச வருவாங்க, சத்தம் போடுவாங்க. அப்படி மாறிக்கொண்டு. அப்ப புதிய அதிபரான அமரபால முதல் நாளிலேயே பாடசாலை முழுவதும் சுற்றி பார்த்து பாடசாலை வளாகத்தில் காணப்பட்ட அனைத்து ஒழுங்கின்மையான இடங்களையும் புகைப்படம் எடுத்து, அடுத்த நாள் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு புதிய திட்டம் மற்றும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்து. என்ன செய்யறா பார்க்குற, எங்க குப்பையா இருக்கு, எங்க மேசையல் போட்ட இடங்கள்ல இருக்கு, தும்பு தறி போட்டது இருக்கு, மண்வெட்டி போட்டது, அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு அடுத்த நாள் டீச்சர்ஸ் கூப்பிட்டு வச்சு கதை படும். ஓகே, ஆசையோட்டம் பாருங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஆகவே நீ இப்படி இருக்காது, நான் சொல்ற மாதிரி இப்படி இப்படி செய்யும். அதை இந்த பணிக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். மற்றது நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வாரம் அவகாசம் தரலாம் என்று சொல்லி போட்டு 1 மாத காலம் கடந்த பின் தொடர்புடைய பிற தரப்புகளுடன் அவர் கலந்துரையாடவில்லை. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்ற மற்ற ஆட்களோட இவர் கலந்துரையாட முதலாவது பாடசாலை முகாமைத்துவ பாங்கில நீங்கள் காண்ற பலவீனங்கள் என்ன? அமர பாராட்ட நீங்கள் காண்ற பலவீனங்கள் என்ன? 3 சொல்லுங்க. அவர் தீர்மானம் எடுக்கக்குள்ள ஒரு பங்கேற்பு முறையில தீர்மானம் கலந்துரையாடல சார். ஓகே, அவராகவே வந்து சர்வாதிகார முறையில தானாகவே ஒரு திட்டத்தை எடுத்து அதை ஓகே, பங்கேற்பு முகாமைத்துவ அணுகுமுறையை பின்பற்றியல. தொடர்ச்சியான கண்காணிப்பு இல்லை என்று சொல்லுறேன். இப்பதான் அவர் பார்த்து முடிவெடுத்து அமல்படுத்துறார். பலவீனம் என்னன்னு கேட்டால், ஒன்று முதல் இருந்த அதிபரோட கதைச்சிருக்கலாம் சார். அந்த ஒன்று ஏற்கனவே இந்த அதிபரோட கதைக்கணும். வேற ஆசிரியர் விடயங்களையும் கேட்டறியத்தானே சார் வேணும். ஓகே, பாடசாலையும் பரம்பரைவீனம். ஓகே, அது பரம்பரைவீனம் பார்க்கலையே சார். முதல் நாளே அவர் ஆசிரியர் கூட்டத்தை நடத்தி புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தின ஒரு பெரிய ஒரு தவறு தானே சார். அது ஒரு பலவீனம். முதல் நாள் அடுத்த நாள் முதல் நாள் சரி, பலவீனம். ஓகே, வெரி குட். ஒரு பலவீனம் பாடசாலை சூழல் சம்பந்தமாக ஒரு சிச்சுவேஷன்ல செய்யாமல் தீர்மானங்களை எடுத்து திட்டங்களை வகுத்தது ஒரு பலவீனம். மலான கூட்டு புதிய திட்டம் நடைமுறைகளை அறிமுகப்படுத்து. 2வது, மற்றவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக அக்கறை காட்டல் அல்லது தொடர்பாடல் திறன் இல்லை என்று போடு, அல்லது பங்கேற்பு முகாமைத்துவ அணுகுமுறையை பின்பற்றியல ஒரு பலவீனம். முதலாவது, சூழலை புரிஞ்சு கொள்ளாமல் தீர்மானங்கள் எடுத்து திட்டங்களை அமல்படுத்தின ஒரு பலவீனம். 2வது, பங்கேற்பு முகாமைத்துவ அணுகுமுறையை பின்பற்றாதது இன்னொரு பலவீனம். அடுத்தது, தொடர்புடைய புறதரப்புகளுடன் அவர் கலந்துரையாடவில்லை என்றால், பாடசாலை என்ற ஸ்டேக் ஹோல்டர் என்று சொல்லப்படுகிற பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு, முகாமைத்துவ குழு, சமூகம் போன்றவற்றோடையும் இவர்
கலந்துரையாடாதது இன்னொரு பலவீனம். ஓகே, வேற சார் அந்த இதுல அந்த அவகாசம் கொடுக்கிற ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் தொனியில தங்களை தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும். இல்ல, அது பிழை இல்லை. ஆனால் இவர் அந்த ஒழுங்கற்ற இடங்களை போட்டோ எடுத்தது அது ஒரு பலவீனம் தான். இவர் என்ன அவனை திருத்தி கொள்ற அவகாசம் வழங்கிட்டு பிறகுதான் சொல்றேன். முதலே அவைக்கு சொல்லும், இங்க அது சொல்லு. சரி, எப்படியோ 3 பலவீனம் கண்டுட்டீங்க. பலன் சொல்லுங்க. முதல் நாள் சேப்பாளைய பலன் பாடசாலை சூழலை சுற்றி பார்த்தது பலம். முதல் நாளே பாடசாலை முழுவதையும் சுற்றி பார்த்துருக்கு. பாடசாலை சூழலை அவதானிச்சது பலம். அடுத்தது கால அவகாசம் அவர் தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வார கால அவகாசம் கொடுத்தது இன்னொரு பலம். தனது பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டு சொல்ற அது இன்னொரு பலம். வேற என்ன பலம்? வேற என்ன பலம்? இங்க இதுக்குள்ள பலமண்டி இனம் காண்றதுக்கு இதுக்குள்ள வேற ஒன்றும் இல்லையென்றாலும் நீங்கள் சொல்லுவோம். அவர்கிட்ட பலம் என்னன்னா அந்த புதிய திட்டங்களை கொண்டிருந்தது ஒரு பலம். முதல் நாள்லயே அவர் திட்டத்தை கொடுத்தது நாங்க சொல்றோம் பலவீனம் மற்ற கூட கதைக்காம. ஆனா அவர் பலமாக சொல்லலாம். என்னடா திட்டமிடல், அவர்கிட்ட இருக்க திட்டமிடல் ஒரு பலம். பிளான் பண்ணி கொண்டு வந்தவர் தான் முதல் நாளே எல்லாத்தையும் ஆக்ஷனுக்குறாங்க. அப்ப இங்க பலமன்றதுங்களுக்கு இனங்கான இல்ல போதுமானதா இல்லை, எல்லாம் பலவீனம் தான் கூட இருக்கு. அப்போ ஒன்று தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கு ஒரு வார கால அவகாசம் கொடுத்தது ஒரு பலம். முதல் நாளே பாடசாலை முழுவதும் சுற்றி பார்த்து அந்த சூழலை இனங்கண்டது இன்னொரு பலம். மூன்றாவது புதிய திட்டங்களோட பாடசாலைக்கு வந்தது இன்னொரு பலம். சொல்லுற விதத்துல தான் இருக்கு. புதிய திட்டங்களோட வந்தது பலம். பலவீனமா சொல்ற போது ஆசிரியர்களோட கலந்துரையாடாமல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தினது அல்லது திட்டங்களை அறிமுகப்படுத்தினது பலம். முதலே டீச்சர்ஸோட கதைச்சு தான் இவ திட்டங்களை பிளான் பண்ணி இருக்கணும். அது பலவீனம். சொல்லுங்க. தனது பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரிடம் கேட்டுக்கொண்டதையும் நாங்க பலமாக கொள்ளலுங்க. அதாவது தனது பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மற்றவர்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதும் ஒரு பலன் தான். எல்லா இடம் பணிஞ்சு போறதுதான். ஆனால் இத சொல்ற விதத்துல இருக்கு. நான் சொல்றேன் பலவீனம் என்னென்றால் அவையிட கதைக்காமல் முடிவெடுத்தது பலவீனம். டீச்சர்ஸோட கதைக்காமல் முடிவெடுத்தது பலவீனம். ஆனா டீச்சர்ஸுக்கு ஒரு பிளானோட இவர் வந்தது பலம். ஒரு விஷயம் பலமாம் பெறும் பலவீனமாம் பெறும். எப்போ பலமாக இவர் பிளானோட வந்திருக்கிறார், அது பலம். பலவீனம் என்ன அந்த பிளானை செய்யக்க ஸ்டேக் ஹோல்டர் சொல்லப்படுற பாடசாலையோட சேர்ந்த ஆக்களோட கதைக்காதது பலவீனம். அது இவருக்கு பங்கேற்பு மாநிலத்தில் அணுகுமுறையை கொடுக்காது. ஏன் அவனோட கதைக்கிறா அவன் அதுல ஈடுபடாம ஒரு விஷயமே இல்லை. ஒரு விஷயத்தை சொல்ற விதத்திலான அது பலமோ பலவீனம் உண்டு. அப்ப நீங்கள் ஒரு பிரச்சனை சம்பந்தமா பலம் பலவீனம் வாய்ப்பு தடைகள் முதலாவது வகுப்புல எல்லாம் தெளிவுபடுத்தினார். இடையில ஜாயின் பண்ணாங்களுக்காக அடுத்த வகுப்புல ஒரு சொல்லு. அதாவது ஒரு கேஸ் ஸ்டடியில அடிப்படையான விடயங்கள் என்ன, இப்படி எழுதுறேன்னு
ஒரு சொல்லத்தான் போதும். இந்த புதுசாக கொஞ்சம் பேர் இணைஞ்சிருக்கிறீங்க போல அதால அவருக்கு சில விஷயங்கள் தெரியும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு 2 மணித்தியால பேப்பர் 4 கேள்வி வரும், ஒரு கேள்விக்கு 1/2 மணித்தியாலம், அப்படிதான் டைமை பிரிச்சு செய்யணும். அந்த 1/2 மணித்தியால ஒரு 10 நிமிஷம் கேஸை வாசிக்கிறதுக்கு தீர்வு எழுதுதா, அடுத்த 10 நிமிஷம் விடைய பிளான் பண்ணி போட்டு ஒழுங்குபடுத்தணும், அடுத்த 10 நிமிஷம் எழுதும், 30 நிமிஷத்துக்கு மேல எடுக்கக்கூடாது, அடுத்த கேள்வி போயிடும், அடுத்த கேள்வி போயிடும். அப்படி செய்தால் தான் நீங்க புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கு. ஓகே, அந்த வகையில இன்றைக்கு இந்த 2 கேஸோட இதை முடிப்போம். நீங்கள் இப்ப பார்க்க வேண்டியது பாடசாலைகள்ல ஒன்று, பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் அரசின் போசாக்கு வேலை திட்டம் என்ற இப்படி ஒரு புத்தகம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ கிட்டடிலாம் வழங்கப்பட்டிருக்கு. 2025 அந்த சர்க்குலர் வந்தது, இப்ப புத்தகமா வந்திருக்கிறது. 2025 14 நம்பர் சர்க்குலர் இப்ப நான் உங்களுக்கு போடுவேன். நீங்க அந்த சர்க்குலரை வாங்கிச்சீங்கன்னா அந்த குழு என்ன, யாராவது இருப்பினம்ன்றது தெரியும். நிதி சார்ந்த விடயங்கள் எங்களுக்கு பரீட்சைக்கு பெருமளவில் வராது. வலைய கல்வி அலுவலகத்தின பொறுப்பு என்ன, கூட்டக்கல்வி பொறுப்பு என்னன்றெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் பாடசாலை என்ற பொறுப்பு என்னன்றது தெரியணும். ஏன்னா பாடசாலை அதிபர் என்ற வகை. மற்றது 100 பிள்ளைக்கு மேலே இருந்தால் இல்லை, ஒரு பிள்ளைக்கு 110 ரூபா தான் ஒதுக்கப்படுற பணம். இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சில வேளைகளில் இன்னொரு வினாக்களுக்கு சம்பந்தப்படக்கூடியவர். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கு இந்த 2 கேஸுகளாலையும், முதலாவது கேஸ் பலம் பலவினம் உங்களுக்கு தெரியும், 2வது கேஸ் தான் கொஞ்சம் ஏற்கனவே அறிஞ்ச விடயங்களை ஒரு பரீட்சை நோக்கில் அப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த கேஸ் ஸ்டடி வகுப்பு வார புதன் நடக்காது, 24 நடக்காது, 28ஆம் தேதி தான் நடக்கும். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.